வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி லீகல் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் பில்டர்ஸ் அதை பற்றி தான் பார்க்குறோம். இப்போ பொதுவாகவே எல்லாரும் ஒரு நிலம் வாங்குவாங்க, ஒரு வீடு வாங்குவாங்க, இல்லை பில்டிங்கை வாங்கி அதை ஆல்ட்ரேட் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ ஒரு நபர் ஒரு அசையா சொத்து வாங்குறார் அப்படின்னா அந்த அசையா சொத்தில் முதலீடு செய்யும் போதெல்லாம் ஒரு பில்டர்ஸ் இருப்பாங்க, ஒரு வாங்குபவர் இருப்பாங்க. ஒரு பில்டர்ஸுக்கும் வாங்குபவருக்கும் இடையே ஒரு பில்டர்ஸ் அக்ரிமெண்ட்டு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டுப்பாங்க. அப்படி ஒப்பந்தம் கையெழுத்து போடும்போதெல்லாம் அந்த ஒப்பந்தத்தில் ஒரு சொத்து, அதாவது ஒரு உடைமை உரிமையாளரிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்தில் இந்த இதை பில்டிங்கை கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால அவகாசம் கொடுத்து இத்தனை தவணையாக, அதாவது ஒரு 5, 6 அந்த மாதிரி தவணை முறையில் அமௌண்ட்டை வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி முடிப்பாங்க. கட்டி முடிக்கிறதுக்குள்ள மீதமுள்ள மொத்த தொகையும் வாங்கிப்பாங்க. இதுக்கு பில்டர்ஸுக்கும் பையர்ஸுக்கும் நடுவில் ஒரு ஒப்பந்தம். இவங்க இந்த தேதியில் முடிச்சு தராங்க, என்னென்ன ஒர்க்கு பண்ணுறாங்க, என்னென்ன வேலையெல்லாம் செய்ய போகிறாங்க, எவ்வளவு நாளில் முடிப்பாங்க, என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் பண்ணுவாங்க வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி அவங்க ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ள அந்த பில்டிங்கை கட்டி முடிக்கல, அவங்க நிர்ணயிக்கப்பட்ட காலத்துக்குள்ள அந்த பில்டிங்கை கட்டி முடிக்கல அப்படின்ற பட்சத்தில் சில சமயங்களில் அதிக டைம் எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் காரணமாக கூட இருக்கலாம். மெட்டீரியல் திடீர்னு வேலை அதிகமாகிடலாம், மெட்டீரியல் பற்றாக்குறையாகலாம். அந்த மாதிரி பட்சத்தில் பில்டர்ஸ் மேலே பையர்ஸ் ஆக்ஷன் எடுக்க முடியும். இப்போ பில்டர்ஸ் குறிப்பிட்ட சரியான காரணத்தினால தான் இதை முடிக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் அதை என்ன செய்து எதனால் அந்த காலக்கெடுவில் முடிக்க முடியல அப்படின்னு சொல்லி பார்த்து பையர்ஸு அதுக்கான தீர்வு பண்ணி அந்த பில்டிங்கை கட்டி முடிக்க உதவி பண்ணுவாங்க. இல்லை பில்டர்ஸ் வேணும்னே அந்த அக்ரிமெண்ட் போட்டுட்டு குறிப்பிட்ட கால அவகாசத்தில் அந்த பில்டிங்கை கட்டி கொடுக்காம அவருடைய சொந்த வேலையாகவோ வேற எந்த ஒரு சுச்சுவேஷன் காரணமாகவோ அதை முடிக்காமல் இருந்து வேணும்னே ஒரு கால அவகாசம் தள்ளி போட்டுட்டே போயிட்டு அந்த பில்டிங்கை முடிக்கல, இல்லை இவங்க சொன்ன மெட்டீரியல் கரெக்டாக வாங்கலை, சரியான மெட்டீரியல் வாங்கலை, பில்டர்ஸ் சொன்ன இந்த கரெக்டான அந்த ஒர்க்கு பண்ணி தரல, அவங்க சொல்லி அக்ரிமெண்ட்டு போட்டது ஒரு மாதிரி, ஒர்க்கு முடித்தது ஒரு மாதிரி, இந்த மாதிரி வித்தியாசமாக சரியான முறையில் பண்ணலை, அது பையர்ஸுக்கு திருப்திகரமாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் பில்டர்ஸ் மேலே இவங்க ஆக்ஷன் எடுக்க முடியும். பில்டர்ஸ் ஒரு சிலர் நிதி பற்றாக்குறை காரணமாக கூட சில சமயங்களில் அந்த இடம் சொத்து சரியாக சுச்சுவேஷன் அமையாமல் கூட இருக்கலாம், அந்த பிளானை மாற்றி வடிவமைக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு மாற்றம் இருந்தால் கூட பில்டர்ஸு தாமதம் பண்ணுவாங்க. பில்டர்ஸ் ஃபஸ்ட்டே அந்த இடத்தோட சுச்சுவேஷன், அந்த பிளான் எல்லாத்தையுமே வடிவமைச்சு அதுக்கப்புறம் தான் ஒப்பந்தம் கையெழுத்து போட்டு ஆரம்பிக்கணும். இங்கே ஒரு பில்டிங் கட்டி முடிக்கிறதுல உண்மையாக சில காரணங்கள் இருக்கும் பட்சத்தில் கட்டிடம் கட்டுற குறிப்பிட்ட காலத்திற்குள் கட்டிடம் முடிக்க தாமதம் ஏற்பட்டால் அந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த பில்டிங்கை முடிக்காமல் இருந்தால் கூட பையர்ஸ் பில்டர்ஸ் மேலே அதை பற்றி காரணத்தை கேட்கலாம். இதுக்கு பில்டர்ஸு சரியான விளக்கம் சொல்லணும். அந்த சரியான விளக்கம் கூட அர்த்தமுள்ளதாக காரணத்தோடு இருந்தால் அதை பையர்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பில்டர்ஸ் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா இவங்க சொன்ன ஒப்பந்தப்படி இல்லாமல் தவறுதலாக பிளானை மாற்றி அமைச்சு மெட்டீரியல்ஸ் எல்லாம் தவறுதலாக போட்டு அந்த டைம் காலத்துக்குள்ளே முடிக்காமல் இருந்தால் பில்டர்ஸ் மேலே
பையர்ஸ் நடவடிக்கை எடுக்கலாம். பில்டர்ஸ் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அதில் குறிப்பிட்டபடி காலதாமதம் செஞ்சு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லேட் ஆகி லே அவுட்டு பில்டிங் பிளானு மாற்றி அவங்க விருப்பம் போல் பண்ணால் கூட அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியும். சில ஒர்க்கு அதாவது சொல்கிறது போல் இல்லாமல் அவங்க விருப்பப்படியே இவங்க ஒரு மாதிரி சொல்லி அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க அவங்க இஷ்டம் போல் ஏதாவது ஒன்றை கட்டி முடிச்சுடுவாங்க. அப்போது இவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் இருந்தால் கூட பில்டர்ஸ் மேலே இவங்க நடவடிக்கை எடுக்க முடியும். ஒரு சில பில்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பில்டிங் கட்டி முடித்தோன்னே அதுக்கு ஒரு காம்படிஷன் சர்டிஃபிகேட்டு தரமாட்டாங்க. சில பில்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்தோட ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வரமாட்டாங்க. இந்த மாதிரி சொன்னதில் எதுவுமே பில்டர்ஸ் ஒரு சிலர் அந்த அவங்க ஒர்க்கு மட்டும் முடிச்சுட்டு இவங்க சொல்கிற மாதிரி எந்த விதத்துலேயுமே அவங்க ஒரு சாட்டிஸ்ஃபைடாக நடந்துக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் கூட அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம். பில்டர்ஸ் மேலே நம்ம ஆக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா எதன் கீழே நம்ம லீகல் ஆக்ட் எடுக்க முடியும் அப்படின்னா, ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் ஆக்ட் 2017 அப்படின்ற ஆக்ட் மூலமாக பில்டர்ஸ் மேலே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதற்குண்டான நஷ்ட ஈடு பில்டர்ஸ் பையருக்கு கொடுக்க வேண்டி இருக்கும். இது போல சிவில் கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஆர்பிட்ரேட் மூலமாக கூட இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு பண்ண முடியும். பில்டர்ஸ் பையர்ஸுக்கு இடையே ஒரு ஆர்பிட்ரேஷன் நடத்தி இதுக்கு என்ன விதமான தீர்வு பண்ண முடியும், பில்டர்ஸுக்கிட்ட இருந்து எவ்வளோ நஷ்ட ஈடு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பில்டர்ஸ் அதிகபட்சமாக பையர்ஸுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி இருந்தால் அவங்க மேலே கிரிமினல் கேஸ் கூட ஃபைல் பண்ண முடியும். சீட்டிங், கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் இது போல கேஸ் பில்டர்ஸ் மேலே ஃபைல் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் எப்படி கொடுக்கறது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்தில் பில்டர்ஸ் முடிச்சு தரல, அவங்க பையருக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்க, இவங்க சொன்ன மாதிரி அக்ரிமெண்ட்டில் குறிப்பிட்டபடி எதுவுமே நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் லீகலாக நம்ம ஆக்ஷன் ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் ஆக்ட் 2017 மூலமாக நம்ம அவங்க மேலே ஒரு கேஸ் போட்டு இல்லை ஆர்பிட்ரேட் மூலமாக அந்த பில்டர்ஸ்கிட்ட இருந்து நஷ்ட ஈடை வாங்கிக்க முடியும். தாமதம் ஆக்கிட்டாரு, மோசடி செய்து விட்டார் அப்படின்ற பட்சத்தில் கன்சூமர் கம்ப்ளைண்ட்டு கொடுக்கலாம். கன்சூமர் கோர்ட்டில் கூட பையர்ஸ் இவ்வளோ நஷ்டமாயிருக்கு, பில்டர்ஸ் மோசடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கன்சூமர் கோர்ட்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதுபோல் பில்டர்ஸ் மேலே தவறு இருந்தால் கண்டிப்பாக நம்ம கேஸ் பண்ண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.